விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து கலைஞரை வந்து அவதூறாக பேசி பாட்டு பாடினாரு. அதில் வந்து ஜாதி வந்துச்சு, ஜாதி பேர் வந்துச்சு. அதனால் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பிசிஆர் சட்டத்தில் அவர் கைது பண்ண வேண்டும் சொல்லி உடனே போய் தென்காசியில் போய் அவரை போய் தூக்கிட்டு போய் கைது பண்ண பார்த்தாங்க. அங்கே பார்த்தா எந்த கைது பண்ணுறதுக்கு எந்த வித முகாந்தாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி விடுதலை பண்ணிட்டார். இந்த கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து சீமான் வந்து அதே பாட்டை பாடினார். அதே பாட்டை பாடி நாங்கள் சொந்தமாக இந்த பாட்டை நாங்கள் எழுதலை, நாங்கள் வந்து இசையமைக்கலை, நாங்கள் வந்து யூடியூப்பில் பதிவேற்றமும் பண்ணலை, இது இன்னொருத்தவங்க பண்ணது, இந்த மாதிரி பாட்டு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டு பாடுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி 2 தடவை பாட்டு பாடினார். 2 முறை பாட்டு பாடினதுனால இன்றைக்கி என்ன ஆச்சுனாங்க, அவர் மீதும் வழக்குகள் பதிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வழக்குகள் எங்கன்னாங்க, தமிழகத்தில் பல இடங்களில் வழக்குகள் பதிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, இன்றைக்கி பல மாவட்டங்களில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு பல மாவட்டங்களில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி அவர் கைது செய்யப்படலாம், கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதேமாதிரி கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் வந்து அவர் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கலைஞருடைய பாடலை பாடியதால் சீமான் கைது செய்யப்படலாமா, இல்லை நாம் தமிழர் கட்சியை வந்து தடை செய்வார்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். சாட்டை துரைமுருகன் கைது அந்த பாடலை பாடியதாக, அதாவது சண்டாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஜாதியை குறிப்பிட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்க கைது பண்ணாங்க. அப்போ வந்து சண்டாளன் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஜாதி பேருந்தே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் பல பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே குறிப்பிட்டு சொல்வது அப்படின்னா, இன்னைக்கு சண்டாளன் அப்படிங்கிறது வந்து பல சினிமா துறையிலே பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே கலைஞரே வந்து இந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கார்டே கொடுக்குறாங்க. இந்த வருஷம் சண்டாளன் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து பேசினார் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பருத்தி வீரன் படத்தில் சண்டாளி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் படத்தில் சண்டாளி அப்படின்னு சொல்லி பாட்டு வருது. பல படங்களில் வந்து நகைச்சுவை நடிகர் வடிவேலுவே வந்து சண்டாள பயலை அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பல படங்களில் பேசியிருக்காரு. அப்போ இப்பெல்லாம் வராத அந்த ஜாதி வந்து இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் பேசுனதுனால அந்த வன்கொடுமை வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இதில் வந்து கோபமான சீமான் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுகிறது என்னை விடவா வந்து சாட்டை துரைமுருகன் பேசிட்டாரு, நான் அந்தளவு திமுக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், அந்த பாட்டில் வந்து சொல்கிறதுல என்ன தப்பு, அது நாங்கள் எழுதலைங்க, நாங்கள் இசையமைக்கலை, நாங்கள் வந்து எல்லாமே செய்யலை, அது வந்து வேறவங்க எடுத்து போட்ட பாட்டு இணையதளத்தில் இருக்குது, அந்த பாட்டை நாங்கள் மேல் குறியிட்டு காட்டியிருக்கோம், இப்படி கலைஞரை பாடிய பாட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு எதுக்கு கைது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இருந்தாலும் அதில் இருக்கிற பாட்டை தானே நாங்கள் பாடுறோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பித்தனால என்ன ஆகுதுனாக்க, இன்னைக்கு அவர் மீது வழக்குகள் நிறைய பேர் வந்து பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் போது திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அருண் அப்படிங்கிறவர் தான் புகார் கொடுத்துருந்தார். இந்த முறை என்ன ஆகுதுனாக்க, மதுரையை சேர்ந்த கனகவேல் பாண்டியன் அப்படிங்கிறது மதுரையுடைய காவல் ஆணையாளர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சீமான் வந்து தவறுதலாக பேசியிருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் கைது பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல மாவட்டங்களில் வந்து அடுத்து புகார் மாதிரி கொடுக்குறாங்க. புகார் மாதிரி கொடுத்தா இந்த வழக்குகள் ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல 10 வழக்குகள் 20 வழக்குகளாக வந்து பெருகுமது. இதுக்கான நடவடிக்கை அப்படின்னா கைது நடவடிக்கையில் தான் இறங்க வேண்டியது வரும். கைது ஒரு மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்கன்னா அதைப்படி நாங்கள் கைது பண்ணுறோம். அடுத்து அதுக்கு கொண்டு போய் நீதிபதி டிபார்ட்மெண்ட், நீதிபதி இல்லைங்க இதில் வந்து முகாதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணால், அடுத்து திருச்சியில் ஒருத்தருக்கு புகார் கொடுத்துருப்பார், அந்த திருச்சியில் நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சீமானை கைது பண்ணி முடக்குவதற்கான வேலைகள் மறைமுகமாக நடந்துக்கிருக்கு அப்படி சொல்லலாம். இது ஏன் அப்படின்னா, பல பேர் கனவு கண்டுக்கிருக்காங்க, நாம் தமிழர் வந்து கட்சியை வந்து முடைக்கிடலாம், சீமானை வந்து எப்படி ஒரு குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டு
வச்சிடலாம். வச்சுட்டோமாக்க எப்படியும் தமிழகத்தில் ஒரு 10-20 இடத்துல வந்து புகார் தெரிவிச்சுங்க. 10-20 கேஸ் வந்துச்சுனாக்க எப்படி 1 வருஷம் 2 வருஷம் வச்சிடலாம். வச்சுட்டா அடுத்த 2026 தேர்தலுக்கு அவர் உள்ளேயே குண்டரசத்தில் உள்ளே இருக்க மாதிரி பண்ணிடலாம். இல்லை அவர் வந்து அரசியல் விட்டு ஓட விட்டுடலாம். இப்படி பல கனவுல வந்து பல பேர் இருக்கலாம். இருந்தாலும் இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த பாடலை பாடிட்டாரு, வன்கொடுமையாக பேசிட்டாரு, இல்லை தெரிஞ்சுதான் பேசினாரு அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை, இது நான் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, அப்படியே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, இது வந்து இணையதளத்தில் போட்டிருக்காங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கைது எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு முறையில் வந்து சீமானுக்கு ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்ன கைது பண்ணிப்பார், முடிந்தால் என்ன கைது பண்ணிப்பார்ன்னு சொல்லி சவால் விட்ட மாதிரி சவாலை விட்டார் பார்த்தீங்களா. அந்த சவால் விட்டதுக்காகவே அவரை ஏதாச்சும் ஒரு வழியில் உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் பட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விமர்சனம் ஏப்பா வருது? ஏற்கனவே விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் அரசியலில் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, மீடியாவும் சரி எல்லோரும் சரி அவர்களை கேலி பேசினாங்க. கேலி பேசி அவர் ஒரு கேலி சித்திரமாக வச்சுருந்தாங்க. வச்சுட்டு இன்னைக்கு அவர் இறந்த பின்னாடி அவர் வல்லவர், நல்லவர், அவர் மாதிரி உத்தமர் இருக்காரான்னு சொல்லி போற்றி புகழுறாங்க. இருந்தாலும் அப்போ வந்து அவருடைய அருமை தெரியல, இப்போ தான் அவருடைய அருமை தெரியுது. அதேமாதிரி கலைஞர் வந்து முன்னாடி அவருடைய ஆட்சி எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து அவரை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, விமர்சனம் பண்ணாத அளவுக்கு ஆட்சி நடத்தணும். அதாவது ஸ்டாலின் தான் நல்லா தான் ஆட்சி நடத்துகிறாருல்ல, நல்லா தெளிவாக நல்லா பண்ணுறாருப்பா. போய் அவருடைய அப்பா போய் அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ என்னமோ, அது அடுத்த விஷயம். ஆனால் அவரை போய் விமர்சனம் பண்ணது தப்பு. ஏன்னா இவர் நல்லவர், அதனால் வந்து அவர் விமர்சனம் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குனா யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் வந்து பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இது அண்ணாதுரை இருந்திருக்காரு. அண்ணாதுரைக்கு வந்து குடும்பம் இல்லை, பிள்ளைக்குட்டிகள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து காமராஜருக்கும் பிள்ளைக்குட்டி எதுவுமே இல்லை, குடும்பம் இல்லை, எதுவுமே கிடையாது. அதேமாரி எம்ஜிஆருக்கும் குடும்பம் இல்லை, பிள்ளைக்குட்டி எதுவுமே இல்லை, வாரிசு இல்லை, ஒரு சொந்த பந்தம் இல்லை. அதேமாரி ஜெயலலிதா அம்மாவுக்கு குடும்பமே இல்லை, பிள்ளைக்குட்டி இல்லை. அதனால் அவங்கள் மீது ஒரு வன்மத்தை பேசுகிறதோ, இல்லை அவங்க ஒரு கொள்ளைக்காரங்க அப்படின்னு பேசுகிறதுக்கோ, லஞ்சம் வாங்கினாங்க, பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, தமிழ்நாட்டிலாம் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்கே வந்து கலைஞர் அப்படின்னும்போது அவருக்கான குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுனாக்க அவர் குடும்பத்துக்காக சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சொல்லுவாங்க, ஆனால் அதையும் சொல்ல விடாமல் நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடை பார்த்துட்டு சரி விடு வெறும் நல்லவர் அப்படின்ட்டு இருக்கிற அளவுக்கு செயல்பாடு இருந்தால் யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க. வந்தாலும் மக்களே ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தால் இன்னைக்கு சீமான் என்ன யார் வந்து எந்த பாட்டு பாடினாலும் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. அதை தாண்டி இவங்க கைது பண்ணுறோம்னு போனால் சீமானுடைய இமேஜ் கூடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் அப்படின்டா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்சிக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களை மட்டும்தான் தெரியும். போனோம்னா குண்டர் சட்டத்தில் ஒரு 300 நாளைக்கு மேலே இருந்திருந்தார். அந்த 300 நாள் வந்து அவர் உள்ளே இருந்துட்டு வந்ததுனால தான் பல பேருக்கு சாட்டை துரைமுருகன்னா யார் அப்படின்னு சொல்லி கட்சியை தாண்டி மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ சீமானையும் கைது பண்ணுறோம், அவர் வந்து கலைஞர் வந்து அவ்வளோ தூரம் பேசினார், இல்லை மறுபடியும் சண்டான்னு சொல்லி அந்த ஜாதியை குறிப்பிட்டு சொல்லிட்டாருன்னு அந்த தவற விட்டதுக்காக சீமானை கைது பண்ணினால் மறுபடியும் சீமானுடைய இமேஜ்ன்றது குறையாது, கூடிக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் 1 வருஷம் 2 வருஷமாக தான் ஜெயிலுக்குள்ளே போட்டு குண்டர் சட்டத்தில் போட்டு உள்ளே வச்சுட்டு வெளியே வந்தாலும் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது விஸ்வரூபமாக தான் இருக்கும். மக்கள்கிட்ட ஃபுல்லாக இன்னும் ரீச் ஆகும். சீமானை கைது பண்ணிட்டாங்களா, ஏன் கைது பண்ணாங்க, இப்படி பேசினாலும் கைது பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ சீமானுடைய வளர்ச்சி இன்னும் கூட வேண்டும் என்றால் அது வந்து சீமானை கைது பண்ணா இன்னும் கூடிடும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன நினச்சாங்க, கலைஞரை வந்து அவமானப்படுத்திட்டேன், அதை ஜாதியை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகனை கைது பண்ண அடுத்த செகண்ட் இந்த பாட்டு யாருக்குமே தெரியாது. ஏதோ அதிமுகவுடைய மேடையில் பாடுவாங்களாம், அதிமுக கட்சியுடைய பிரச்சாரத்தில் போடுவாங்களாம், அதோட மக்கள் அந்தளவுக்கு கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சீமான் பாடி அந்த விஷயத்தை இவங்க வெளியே கிளப்பினதுனால என்ன ஆச்சுட்டாங்க, எல்லோரும் வந்து யூடியூப்பில் போய் இணையதளத்தில் போய் என்ன பாட்டு அது,
சண்டாளன் பாட்டா கள்ளக்குடியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடி 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 அந்த பாடல் இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்துட்டு ஓ இப்படி பாட்டி இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதேமாரி தான் நாளைக்கு சீமானையும் வந்து கைது பண்ண முடிச்சுங்க. சீமான் மீது ஒரு பைதா வந்து அவருக்கு இன்னும் ஒரு விஸ்வரூபம் ஒரு கட்சியுடைய பயணம் கிடைக்கும். அந்த பயணத்துக்கு வந்து வழிவிடுமா திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வழக்குகளுடைய முடிவில் தெரியும். ஏன்னா இன்றைக்கி வழக்குகள் வந்து பதிய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்குகள் வந்து பதியப்பட்டு சீமான் கைது செய்யப்பட்டால் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட இன்னும் கொஞ்சம் உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோடைய கைது அப்படிங்கிறது வந்து ஒருவருடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதை, வளர்ச்சிக்கான ஒரு உந்துதல் அப்படின்றது தான் இந்த தமிழகத்தில் இருக்கிற வரலாற்றில் உண்மை.